ரிப்பேர் ஆன உடம்பை ரெடி ஆக்குற ஸ்டேஜ் வீடியோல பார்க்கலாமா? இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும், பார்த்துடலாமா? வழக்கமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு முட்டையை பாயிலிங்ல போட்டு பர்சனல் கேருக்கு கிளம்பிட்டேன். வாய்க்கு லிப் கேர் ஓகே, மூக்குக்கும் அதே லிப் கேரை தடவிட்டு பாயில்ட் எக் சாப்பிட்டு உக்காந்துட்டேன். இன்னும் மூக்கு அப்புறம் தொண்டை கரகரன்னு இருக்க நான் முட்டையில பெப்பரை போட்டு அடிக்க ஒரே சுகமா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீன் எண்ணெய் கூட ஃபீவர் அண்ட் கோல்டுக்கு டேப்லெட்ஸை போட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் வேலையை பாதி வெற்றிகரமா முடிச்சுட்டு 2 மணி போல வாக்கிங்க்கு வந்துட்டேன். வாக்கிங் வந்ததும் அதே வழக்கத்தை கொஞ்சம் கூட மாறாம தேஜுக்கு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வாக்கிங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும் கைஸ், ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு ஜிம் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிட்டு 10,000 ஸ்டெப்ஸ் முடிக்கணும்னா முடியல. எப்படியும் டெய்லி ஒரு 5,000ல இருந்து ஒரு 6,000 ஸ்டெப்ஸ் தான் பண்ண முடியுது. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அந்த கேப்ல இன்னைக்கு நம்ம கூட வழக்கத்துக்கு மாறா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் டியூஸ்டே தேஜுவை பார்க்க முடியல, சோ அதனால ஃப்ரைடே பார்க்க வந்துட்டேன். நம்ம ரெகுலர் ஸ்பாட்ல சுகரே இல்லாம ஒரு காஃபியை போட்டு ஒரே ஒரு ஒப்பட்டை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் முடி வெட்டலாமா வேணாமான்னு ஒரு செக்கிங்க போட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில ஜாகிங் போலாமேன்னு நான் எந்திரிக்க எங்க அம்மா இருந்துட்டு டிம்பிளையும் ஜாகிங்க்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல வேற வழி இல்லாம கூட்டிட்டு வந்தேன் கைஸ். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளே ஒரு சோம்பேறினா நம்மளை விட ஒரு பெரிய சோம்பேறி இதா இருக்கு. சரி, என்ன ஜாகிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் போட்டு ஜாகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் என்னமோ நினைச்சேன் கைஸ், ஆனா ஒரு மாதிரி டஃப் கொடுத்தா நம்ம டிம்பிள். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், கேளுங்க. எனக்கு டயர்ட் ஆகல. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல டிம்பிள் கொஞ்சம் ஓவர் வெயிட் கைஸ். அதை பார்த்து ஒரு தாத்தா பாட்டி வந்து ஃபுட் எந்த மாதிரி கொடுக்கணும், டாக்ஸ் எப்படி பாத்துக்கணும், அவங்க வீட்டுல டாக்ஸ் எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஒரு விதமா நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா கைஸ், டாக்ஸ் இருக்கிறதுனாலதான் அட்லீஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து சிரிச்சு பேசுறாங்க. ஒரு விதத்துல டாக்ஸ் ஹியூமன் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்க அக்காவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வர கிளம்பிட்டேன். வர வழியில என் ஃப்ரெண்டு பனானா வாங்கிட்டு வர சொன்னான். அதை வாங்கிட்டு ஜிம்முக்கு போய் தரமான லெக் ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா டம்பிள் ஸ்குவாட் 4 செட்ஸ் 10 ரெப் கவுண்ட்ல, லெக் பிரஸ் இது ஒரு 3 செட் 8 ரெப் கவுண்ட்ல, லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு 4 செட் ஒரு 10 ரெப் கவுண்ட்ல, கடைசி ஒர்க் அவுட்டா காஃப்ஸ்க்கு அது ஒரு 3 செட் 10 ரெப் கவுண்ட்ல போட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து டோஃபு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது கூட சப்பாத்தி சாப்பிட்டுட்டு தேஜுவை பார்க்க கிளம்பிட்டேன். பெங்களூர்ல வெயிலா இருந்தாலும் இதை பாக்குறது ஒரு விதமா நல்லா இருக்கு. தேஜு வீட்டுல ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு பிளானே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 9 மணி போல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.